வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். என்ன இன்றைக்கி இப்படி கிச்சனில் வந்திருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்க மாட்டேன்றீங்களே. ஏன்? நான் வந்தால் தான் பார்ப்பீங்களா? அதனால தான். சரி, எல்லாருக்கும் போர் அடிக்குது போல இருக்குது, நம்ம நேரில் வரலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி திருநெல்வேலி சொதி பண்ண போகிறேன். சரிங்களா? அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். சரிங்களா? இப்போது இந்த திருநெல்வேலி சொதி தேங்காய் பாலில் தான் பண்ணுவாள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் முருங்கைக்காய் ஒன்றே இருந்தால் போட்டுக்கலாம். நான் முருங்கைக்காய் வீட்டில் இல்லை, அதனால் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு இந்த 3 காய் தான் நான் எடுத்துட்டுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டு காரம் என்ன அப்படின்னா இஞ்சியும் மிளகாயும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இஞ்சியும் மிளகாயும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு விரல் அளவுக்கு இஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பச்சை மிளகாய், அதை என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அரைச்சிட்டேன். தேங்காய் எண்ணெயில் போட போகிறேன். சரிங்களா? இந்த டிஷ் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால் நான் அது எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் இதை போட்டுறேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரொம்ப ரேட்டாக இருக்குது. இருந்தாலும் சின்ன வெங்காயம் ரொம்ப ரேட்டாக இருக்குது, நிறைய பேருக்கு வாங்க முடியாது இல்லையா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி நீட்டை வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்காக நீட்ட வெங்காயத்தை போட்டு பண்ணுறேன். சரிங்களா? ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஆனால் ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்கணும்னு இல்லை, நல்லா வதங்கினா போதும். சரிங்களா? பாருங்கள், இந்த சொதிக்கு பெருசாக தேங்காய் எடுத்துக்கோங்க, நல்லா துருவிக்கோங்க. அந்த தேங்காய் பால் எடுக்கிறதுல தான் இருக்குது அந்த சொதியோட டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் நல்லா 1 லிட்டர் தண்ணியை லைட்டாக சுட பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா அந்த ஒரு தேங்காய் துருவிருக்கோம்ல, மொத்தத்தையும் போட்டு அரைங்க. அப்போது அந்த திக்காக அப்படி அரைச்சிட்டு அதை அப்படியே புழிஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு பால் கிடைக்கும் பாருங்கள், அது செம்மையாக இருக்கும். அதை தான் நம்ம கடைசியில் சேர்ப்போம். அப்புறம் திருப்பி அந்த திப்பியை போட்டு திருப்பியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடைக்கட்டி அந்த 2வது பால் எடுத்துக்கணும். திருப்பியும் அரைச்சி 3வது பால் எடுத்துக்கணும். 2யும் 3யும் கலந்தும் வச்சிடலாம். இல்லை நீங்கள் 3 தனியாக வச்சுருந்தீங்கன்னா 3வது பாலில் வேக போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் 2யும் 3யும் கலந்தே வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் தேங்காய் பால் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் எடுத்துட்டேன், முதல் பால், 2வது பால், 3வது பால். இப்போ உங்களுக்கு அந்த திக்னஸை காமிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பால், இதை கடைசியில் ஊற்றணும். சரிங்களா? இதுதான் முதல் பால், இதை நம்ம கடைசியில் ஊற்றுவோம். சரிங்களா? அதனால் இதை அப்படியே வச்சுப்போம். இங்கே பாருங்கள், 2nd and 3rd பால், இதுவே ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இந்த பால் எடுத்து இதில் தான் இந்த காயை நம்ம வேக போடணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 3 காயையும் போட்டுறேன். சரிங்களா? நீங்கள் இதில் ஒரே ஒரு முருங்கைக்காய் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அவங்க முருங்கைக்காய் சேர்ப்பாங்க, நம்ம அது கொஞ்சம் கிடைக்கலன்றதுனால சேர்க்கலை. இந்த 3 தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த பாருங்கள், இந்த பாலை இதில் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது வேகும். இது தெரியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சமாக இந்த காய்க்கு வேணுன்ற அளவுக்கு நான் உப்பை போட்டு வேகட்டோன்னு நம்ம தட்டை போட்டு மூடிடுறோம். சரிங்களா? அது வேகட்டும். அதுக்கு அடுத்தது அது வெந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் பாசிப்பருப்பை ஒரு சின்ன டம்ளர், 1/2 டம்ளர் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற காயோட அளவை பொறுத்து இருக்குது. நான் இப்போ ஒரு 300 கிராம் தான் இருக்கும். 300 கிராமுக்கு ஒரு 30 கிராம் தான் பாசிப்பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடணும். அது இதோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கும். நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி எப்படி குக் பண்ணணுன்னு போட்டிருக்கேன். நான் அந்த அரிசியில் தான் இந்த சொதியை போட்டு பரமாறுவாங்களாம். இஞ்சி தொகையல், அதாவது புளி இஞ்சின்னு சொல்லிட்டு புளியும் நல்லா இஞ்சியை துருவிட்டு வதக்கிட்டு புளியும் வச்சு அரைச்சி எண்ணெயில் கொதிக்க வச்சுருவாங்க. இல்லை தொகையலாகவும் அரைச்சிடுவாங்க. நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காயில் தொகையல் அரைச்சிருக்கேன் நான் இதுக்கு. இங்கே பாருங்கள், இதை தொட்டுக்கிறதுக்கு நெல்லிக்காய் தொகையல் அரைச்சிருக்கேன் நான்.
இந்த இதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமே என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிப்பேன்ட்டு. இஞ்சியும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் சும்மா இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு பிடிச்சது, அதனால் அதை பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு இது படித்தேன், அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது ஒருத்த வந்து ரொம்ப மன உருகி, கடவுளே நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் இருக்கிறத நான் உணரணும், நீங்கள் இருக்கீங்கன்றதை எனக்கு உணர்த்தணும் அப்படின்னும் போது ஒரு சிட்டிக்குருவி அழகாக வந்து கீன்னு கத்திதான் அவன் முன்னாடி உட்காந்து. அதையும் அவன் கண்டுக்கலையா. திருப்பியும் கடவுளே நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், உங்களை நான் உணரணும், எப்படி உணர்றதுன்னு மேகத்தில் திடீர்னு இடி மின்னல் அடிச்சுதான். அதை பார்த்தும் அவன் உணரலையாம். சரி, திருப்பியும் கடவுளே, என்ன கடவுளே நான் கேட்டுட்டே இருக்கேன், நான் உணரணும்னு உடனே பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குழந்தை அடற சத்தம், குழந்தைய வந்து டக்குன்னு வந்து அடற சத்தம் வந்து, அதையும் அவன் கண்டுக்கலையாம். சரி, கடவுளும் சரி பேசாமல் இருந்தார். இப்படி ஒன்று ஒன்றா கடவுளே நான் உங்களை உணரணும், என்னை எப்படியாவது எனக்கு நீங்கள் உணர்த்துங்க அப்படின்னது. பட்டாம்பூச்சியாக நீங்கள் வந்து என்னை தொடணும், என்னை தொட்டால் நான் உணருவேன் நீங்கள் இருக்கிறதுன்னு தான் உடனே ஒரு பட்டாம்பூச்சியாக வந்து ஒரு ஷோல்டரில் உட்காண்டாரான். அப்பையும் அவன் உணரலையாம். என்னடா அது. அப்பையும் அவன் என்ன பண்ணுறான், கடவுளே நான் உங்களை உணரணும், நான் இவ்வளோ வாட்டி கேட்குறேன், நீங்கள் ஏன் வர மாட்டேன்றீங்க கடவுளே அப்படின்னதும் கடவுள் நேரில் வந்தாரான். அப்போ அவன் வந்து கொஞ்சம் சலிப்பாக, என்ன கடவுளே நான் அத்தனை வாட்டி கூப்பிட்டேன் கொண்டேன், நீங்கள் ஒன்றும் இப்படி இவ்வளோ ரெஸ்பான்ஸே பண்ணால் இவ்வளோ லேட்டாக வரீங்க. கடவுள் சொன்னாராம், அப்பா நான் எல்லா வகையிலையும் உனக்கு நான் இருக்கேன்னு உணர்த்தினேன், நீ தான் அதை புரிஞ்சிக்கல, அதனால் நீ ரொம்ப லேட்டு, கடைசியில் நான் நேர்லேயே வந்த பிறகு அது புரிஞ்சுண்டியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னார். அதாவது நம்ம வந்து கடவுள் வந்து டைரெக்டாக நம்மளுக்கு வந்து சொல்ல மாட்டார், மனுஷ ரூபத்தில் இல்லை ஒரு இன்ஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு அதை உணர்த்துவார். அதை நம்ம பிடிச்சிக்கணும். உடனே வந்து கடவுள் தான் நேரில் வரணுன்னா வர முடியாது. அதனால் நமக்கு ஏதாவது ஒன்று வேண்டுதல் இருந்ததுன்னா வேறு வகையில் அதை நமக்கு காமிப்பார், இப்படி இப்படின்னு. அதை உடனே நீங்கள் அந்த சிம்டம்ஸ் காமிக்கிறது, உங்களை சுற்றி திடீர்னு நடக்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓ இப்படி தானா, ஓ இந்த மாதிரி இருக்கா, யாரோ வந்து திடீர்னு இப்படி சொன்னாங்கன்னா உங்கள் சொல்யூஷனுக்கு ஒரு ஆன்சர், ஓ கடவுள் இந்த ரூபத்தில் நமக்கு வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். சரிங்களா? அதுதான் இந்த கதை. ஒரு பக்கம் இங்கே எண்ணெய் விட்டு காய வச்சுருவோம். ஏன்னா இப்போ நான் வந்து நன்னா இதாக எடுத்து பாசிப்பருப்பு நன்னா மிக்ஸாக எடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல் பால் ஊற்ற போகிறேன். சரிங்களா? திக்கான இந்த பாலை நான் அப்படியே ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இப்போ நம்ம சொதி வந்து என்ன ஆகிடுது, ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் தான், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் ஊற்றினோடனே. அதனால் இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம், கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாம் தேங்காய் எண்ணெய் தான், சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அந்த கொதி வருதில்ல, அப்போயே நம்ம என்ன பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நம்ம தாளித்து அப்படியே கொட்டிடுறோம். கொட்டிட்டு நம்ம லெமன் புழியணும். மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில் மாப்பிள்ளை வந்த உடனே விருந்துக்கு வந்து கல்யாணம் ஆன உடனே கூட்டின்னு வந்துட்டா மாப்பிள்ளை நல்லா எனர்ஜியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தான் அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை போட்டு இந்த சொதியை போடுவாளாம். ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து அந்த காலத்தில் மாப்பிள்ளைங்களுக்காகவே அதுக்குனாலேயே அதுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு பேர். ஏன்னா அந்த பாடி அந்த மசில்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லெமனை வந்து புழியறோம். கடைசியாக ஆஃப் பண்ண உடனே புழிங்க, அப்போ தான் வந்து தெரியாது, நன்னாவும் இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிட்டு ஒரு லெமனை புழிஞ்சிருங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் சொதி பண்ணி சாப்பிடுங்க. ஆக்சுவலாக இதில் இந்த காயெல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு காயாச்சு, தேங்காய் பாலுக்கு தேங்காய் பாலாச்சு. ஏன்னா தேங்காய் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான், அது ஜீரணம் பண்ணுறதுக்கு அது சரியாகணுன்னு தான் அவங்க இஞ்சியை சேர்ப்பாங்க. இஞ்சியும் புளியும் போட்டு ஒரு தொகையில் அரைப்பாங்க. நம்ம வந்து நெல்லிக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் நான். நீங்கள் வந்து இஞ்சியும் புளியும் வச்சு ஒரு தொகையில் அரைக்கலாம், சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அவங்க ஏற்கனவே இதில் காரத்தில் என்ன போட்டிருக்காங்க, இஞ்சி தான் போட்டிருக்காங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவும் தான் வதக்கி போடலாம், நீட்டாக நறுக்கி போடலாம். நான் வந்து இஞ்சியும் மிளகாயும் அரைச்சி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பரான சொதி ரெடியாக எடுத்து எல்லாரையும் அசத்திடுங்க. சரிங்களா? ஓகே, பாய். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.